அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கங்கா செல்வகுமார். இன்னைக்கு ஒரு சின்ன அவேர்னஸ் வீடியோ. எல்லாரும் உமனுக்கு மெனப்பாஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆண்களுக்கு மெனப்பாஸ் கேள்விப்பட்டீங்களா? அது ஆண்ட்ரோபாஸ்னு சொல்லுவோம். பொதுவாகவே ஆண்களுக்கு மெனப்பாஸ் வந்து பெண்களுக்கு மாதிரி ஆண்களுக்கும் மெனப்பாஸ் வந்து பெரிய பிரச்சனையா இப்போ உருவாகிட்டு இருக்கு. 40-45 பிளஸ்ல இருந்தே இந்த மெனப்பாஸ் சிம்டம்ஸ் ஆரம்பிச்சிருது. 40ல இருக்க மென் எல்லாமே சின்ன சின்ன எக்ஸசைஸ் அவங்க உடம்ப வந்து கரெக்டா ஃபிட் ஆகி வச்சுட்டு சின்ன சின்ன மெடிசன்ஸ் எடுத்துக்கிட்டாங்கன்னா இந்த மெனப்பாஸ் பிரச்சனையில இருந்து அவங்களும் வெளியே வந்துடலாம். இதை ஆண்ட்ரோபாஸ்ன்னு சொல்லுவோம். பொதுவாக அவங்க என்ன சிம்டம்ஸ் இருக்கும்னா ரொம்ப டயர்டா ஃபீல் பண்ணுவாங்க, மூடு இரிட்டேஷன் ஆகுது, செக்ஷுவல் டிரைவ் வந்து ரொம்ப குறைவா இருக்குது, எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் இருக்கும், இரிட்டபிலிட்டி, மசில் மாஸ் வந்து ரொம்ப குறையும் அவங்களுக்கு, பெல்லி ஃபேட் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும் அவங்களுக்கு. இந்த மாதிரி இருக்கும்போது தூக்கமின்மை தொந்தரவும் உங்களுக்கு கிடைக்கும். அடிக்கடி ஹாட் ஃபிளஷஸ், ஒரு மாதிரி டென்ஷனா, வேத்து விறுவிறுத்து அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸும் இருக்கும் அவங்களுக்கு. இப்போ இதெல்லாம் ஓவர் கம் பண்றதுக்கு சித்த மருத்துவத்துல பாத்தீங்கன்னா அமுக்கரா கிழங்கு சூரணம், நெரிஞ்சல் விதை சூரணத்தை ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிட்டு காலையில ஒரு ஸ்பூன், நைட்டு ஒரு ஸ்பூன் வந்து நீங்க 40+ இருந்தே ஆரம்பிக்கலாம். மல்டிபிள் நட்ஸ், அதாவது வெள்ளரி விதை, பூசணி விதை, பாதாம, முந்திரி பருப்பெல்லாம் லேசா வறுத்துட்டு, முக்கியமா அரிசி விதை அதாவது ஆளி விதை, இதெல்லாம் வந்து நீங்க வறுத்து எடுத்துட்டு ஒரு சின்ன ஒரு பாக்ஸ்ல போட்டு காலை ஒரு ஸ்பூன், நைட் ஒரு ஸ்பூன் போட்டுட்டே இருக்கலாம். வெந்தயத்தை ஊற வச்சு முளைக்கட்ட வெந்தயமாவோ முழு வெந்தயமாவோ நீங்க வந்து வாரத்துல 3 நாள் எடுத்துட்டு வாங்க. இதெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா உங்களோட குறைந்த டெஸ்டோஸ்டிரான் ஹார்மோனை வந்து என்ன பண்ணும்னா அதிகப்படுத்துறதுக்கு மறைமுகமா ஹெல்ப் பண்ணும். அதில் உள்ள பயோகெமிக்கல் இன்கிரீடியன்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அதாவது அதுல உள்ள சத்துக்கள், விட்டமின்ஸா இருக்கலாம், ஒரு மினரல்ஸா இருக்கலாம், எல்லாமே வந்து இன்டைரக்டா வந்து டெஸ்டோஸ்டிரான் ஹார்மோனை அதிகப்படுத்துது. அடுத்து பார்க்க போனீங்க பாத்தீங்கன்னா வாரத்துல ஒரு நாள் ஆயில் பாத், கண்டிப்பா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி டைப்ஸ் ஆஃப் ஆயில் பண்ணணும். தகுந்த மருத்துவ அணுகுங்கள் ஹெல்ப் பண்ணுவாங்க உங்களுக்கு. இன்னும் பாத்தீங்க அப்படின்னா மல்டிபிள் நட்ஸும் நீங்க எடுத்துட்டே வாங்க. அடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு வந்து டயட்டை மெயின்டைன் பண்ணி உங்களுக்கு ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட்டை மெயின்டைன் பண்ணிட்டு வந்தீங்கனாலே இந்த ப்ராப்ளத்தை வந்து ஈஸியாவே ரெக்கவரி ஆக முடியும். இன்னும் சில டிப்ஸுக்கு வந்து அடுத்த வீடியோல நம்ம பார்க்கலாம்.